ஹலோ கைஸ். ஸோ நாம் இன்றைக்கி புது டாபிக் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி டாபிக் என்னென்னா வாட்டர் சப்ளை. ஸோ வாட்டர் சப்ளை எதுலேருந்து வருதுன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வருது. ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கை நம்ம மூணாக பிரிப்போம். என்னென்னா வாட்டர் சப்ளை, ஸோ வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங், ஸோ தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா பொல்யூஷன். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா பொல்யூஷன். ஸோ வாட்டர் சப்ளைனா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையான போர்ட்டபிள் வாட்டரை நம்ம சப்ளை பண்ணுறது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா வாட்டர் சப்ளைங்கிறது மக்களுக்கு தேவையான தண்ணீரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கு தான் வாட்டர் சப்ளை. ஸோ போர்ட்டபிள் வாட்டர், குடி தண்ணீர் நம்ம ஈஸியாக சொன்னோம்னா இதெல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் என்ன பண்ணுறது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மூலிமா உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணி அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போகும். ஸோ அதெல்லாம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணி கார்டனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறது வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் நம்ம சொல்லுவோம். அடுத்து பொல்யூஷனில் ஏரு, நாய்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய போயிட்டே இருக்கும். லேண்ட் பொல்யூஷன் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பேசிக்காக பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னா இப்போ ஏர் பொல்யூஷன்லாம் தெரியும் உங்களுக்கு. ஏர் பொல்யூஷன் என்ன சொல்கிறது, குளோபல் வார்மிங் ஆகும் பொல்யூஷன் ஆச்சுன்னா. அப்புறம் ஓசோன் டிப்ளீஷன் அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ட்ரா வரும். நாய்ஸ் பொல்யூஷன்னா இப்போ ரோட்லேயே போயிட்டுருப்போம், திடீர்னு ஒரு லாரி வர மாதிரி ஒரு ஹார்ன் சவுண்ட் அடிக்கும், ஆனால் திரும்பி பார்த்தா டிவிஎஸ் 50 வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே சொல்கிறது, இதெல்லாமே நாய்ஸ் பொல்யூஷனில் தான் கீழே தான் வரும். நமக்கு தேவையில்லாமல் சத்தத்தை போகிற குறிப்பிட்ட அளவு தான் டெசிபிள் தான் நம்ம காது கேட்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வர சத்தம் எல்லாமே பொல்யூஷனாக மாறிடும். ஸோ லேண்ட் பொல்யூஷன் என்ன சொல்கிறது, லேண்ட் பொல்யூஷனாக பிளாஸ்டிக்ஸ்லாம் லேண்டில் டம்ப் பண்ணுறது. அதனால் கிரவுண்டு வாட்டர் டேபிள் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் போகும். ஏன்னா மழை பெய்யறப்ப மேலே பிளாஸ்டிக் கவரில் லேண்டில் டம்பாகி இருந்துச்சுன்னா தண்ணி உழுகிற மழை தண்ணி கிரவுண்டுக்குள்ளே போகாது. ஸோ கிரவுண்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது, எல்லாமே போய் கடலில் கலந்து வீணாக போயிடும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் சப்ளைனா WS. ஓகே. ஸோ வாட்டர் சப்ளைனா ஒரு இடத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணுறோம். அது தண்ணி சப்ளை பண்ணுறது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு நம்ம சொல்லணும். குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரெக்யர்டு எவ்வளோன்னா நாம் எம்எல்டியில் தான் சொல்லுவோம். எம்எல்டி 1 mld 2 mld 3 mld அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 1 mldனா என்னென்னா மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே. ஸோ 1 × மில்லியன்னா 10⁶ சொல்லுவோம், லிட்டர்ஸ் பர் டே. இதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக எம்எல்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில யூனிட்ஸ்லாம். மில்லியன்னா 10⁶ வரும். ஸோ பில்லியன் தெரியுமா, 10⁹ வரும், இல்லைன்னா 100 கோடி. ஸோ 10⁶ இல்லைன்னா 10 lakhs. இது பேசிக் டேர்ம். இதில் உங்களுக்கு மில்லியன் பில்லியனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப் போங்க, ட்ரெண்டிங்கில் வீடியோஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தம்ப்நெயில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை மில்லியன் இல்லை இத்தனை பில்லியன் அப்படின்னு ஷோ காட்டும். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அதில் எக்ஸாக்ட் கவுண்ட் இருக்கும், எத்தனை வியூஸ் ஆகிருக்குன்னு. ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி மில்லியன் பில்லியனுக்கான டிஃப்ரெண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இன்னும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இவ்வளோ எம்எல்டியில் நம்ம சொல்கிறோம் பேசிக்காக. ஸோ இந்த எம்எல்டியில் சொல்கிறது ஒரு ஊருக்கு நம்ம தண்ணி சப்ளை பண்ணுறோமா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எஸ்டிமேஷன்னா ஒரு ஊருக்கு இத்தனை மக்கள் இருக்காங்க, ஸோ அத்தனை மக்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதா குவான்டிட்டி எஸ்டிமேஷன். ஸோ செகண்ட் என்னென்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னால் தண்ணி எங்கேருந்து எடுக்கிறோம். எனக்கு போயிட்டுருக்கு சாய தண்ணி வேஸ்ட்டாக கலந்துட்டுருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் தண்ணி எடுப்பீங்களா, முடியாது. இல்லைன்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர், கடலில் போய் தண்ணி எடுத்தோம்னா நமக்கு இந்த
செலவு தான் அதிகமாகும். ஸோ அந்த ரிவர் எங்கே, ரிவரு இல்லைனா டேமு, ஸ்டோரேஜ் ரிசர்வேயர், அதாவது தண்ணியை தேக்க வச்சு அங்கேருந்து எங்கே எடுக்கிறோம், அதுதான் சோர்ஸ் ஆஃப் வாட்ரு. தேர்ட் என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர். கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன பண்ணுறது, அதை பொறுத்து எப்படி சொல்லுவீங்க, டெஸ்ட்டு பண்ணுவீங்க, அப்புறம் அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த 2 மூலிமா பண்ணி கேரக்டரிஸ்டிக்ஸு கண்டுபிடிப்பீங்க. கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக டெஸ்ட்டு பண்ணுறீங்க. டெஸ்ட்டு பண்ணி வர ரிசல்ட்டை வச்சு அதை அனலைஸ் பண்ணி அது குடிக்கிறதுக்கு நல்லதாக இருக்குதா இல்லை கெட்டதாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்தது 4th என்னென்னு பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறீங்க, டைரெக்டாக எடுத்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா, கண்டிப்பாக முடியாது. ஸோ அதில் நிறையா வந்து பாக்டீரியாஸ் மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு அது மாதிரிலாம் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து 5ஆவதாக ஒன்றுன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ தண்ணி வாட்டர் சப்ளையில் வந்து பேசிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, தண்ணி எங்கேருந்து எடுக்கிற, அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக, அதை வந்து நல்ல தண்ணியாக இருந்தாலும் அதில் வந்து எவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, இல்லைன்னா அதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு நோய் டிசீஸை காஸ் பண்ணுற பாக்டீரியாஸ் இருக்குன்னா அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட், அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம், குவான்டிட்டி எஸ்டிமேஷன். குவான்டிட்டி எஸ்டிமேஷன் நம்ம பேசிக்காக வாட்டர் சப்ளையில் குவான்டிட்டி எஸ்டிமேஷன் Q = பாப்புலேஷன் இன்ட்டு பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் பெர் கேபிட்டா டிமாண்ட்? பெர் கேபிட்டா டிமாண்ட்னா என்ன, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பெர் கேபிட்டா டிமாண்ட்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு. ஸோ லிட்டர்ஸ் per person per day, L per B per D, லிட்டர்ஸ் per person per day அப்படிங்கிறத பெர் கேபிட்டா டிமாண்ட். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுங்கிறத பெர் கேபிட்டா டிமாண்ட். பாப்புலேஷன் அட் டிசைன் பீரியட். டிசைன் பீரியட்னால் என்ன, பாப்புலேஷன் எவ்வளோ தொகை இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 பேர் இருக்காங்க ஒரு ஊரில், அத்தனை லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்றீங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, எவ்வளோ வந்து தண்ணி தேவைப்படுது அந்த ஊருக்கு அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இதில் இன்னொரு டேர்ம் இடையில சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், ஏன்னா அது வந்து பின்னாடி தேவைப்படும். பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங், இல்லைன்னா இதை வந்து பாப்புலேஷன் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னா, பாப்புலேஷன் ப்ரிடிக்ஷன் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம இனிமேல் வரப்போகிற இயருக்கு நம்ம பாப்புலேஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறது. அதாவது பேஸ்டு ஆன் த ப்ரீவியஸ் இயர்ஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு டேட்டாஸ். போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 2010 இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 2000, 1980, 1990 இந்த இயருக்கான டேட்டாஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த இருக்கிற டேட்டாஸில் வந்து 10 இயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2010 வந்து எஸ்டிமேட் பண்ணணுன்னா 2000 இருக்கிற பாப்புலேஷனோட எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படிங்கிற டேட்டாஸை வச்சு நீங்கள் இந்த பாப்புலேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் இல்லைனா பாப்புலேஷன் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பின்னாடி தேவைப்படும், அதனால் சின்னதாக இன்ட்ரடியூஸ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து குவான்டிட்டி எஸ்டிமேஷனில் டிசைன் பீரியட்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். டிசைன் பீரியட்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க ஒரு இடத்துல, அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிசைன் பீரியட்னு நம்ம சொல்லலாம். பேசிக்காக ஒரு வீடு கட்டுறீங்க, 50 வருஷம் இருக்குதா, அவ்வளோதான், அதுதான் டிசைன் பீரியட், முடிஞ்சு போச்சு சிம்பிளாக. ஸோ நம்ம தண்ணி எப்படி எடுப்போம், முதல்ல வந்து ரிவரில் வந்து தண்ணி எடுப்போம் இல்லையா, ஏன்னா அதுதான் சோர்ஸ். கடல்லேருந்து எடுக்க மாட்டோம், கடலில் வந்து சாலினிட்டி அதிகமாக இருக்குது, உப்பு தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம டைரெக்டாக எடுத்து இது பண்ண மாட்டோம், ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஹெவி காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அதை வந்து அடாப்ட் பண்ண மாட்டோம், ரிவர்லேருந்து எடுக்கிறோம்.
ரிவர்லேருந்து டேம். டேம்னு என்ன சொல்கிறது, ஓடிட்டு இருக்கிறது ஸ்டோரேஜ் பண்ணுறது தான், தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது. அதாவது ஓடிட்டு இருக்கிற ரிவரில் தான் ஏதோ ஒரு பிரான்ச்சில் போகிற இடத்துல வந்து நம்ம டேம் கட்டி தான் தண்ணியை சேமித்து வைப்போம். இந்த பகுதிக்கு வந்து நம்மளுக்கு எப்போ மழைக்காலம் இல்லையோ அந்த இடத்துல தண்ணி வராதோ அந்த டைமில் வந்து டேமை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிவர்லேருந்து எடுப்போம், இல்லை டேம்லேருந்து எடுப்போம். டேம்லேருந்து அடுத்தது வந்து யூஸ் பண்ணுற ப்ராசஸ் என்ன, இன்டேக்ஸ். டேம்லேருந்து தண்ணி எடுக்கிறோம்ல அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் இன்டேக். ஓகேவா? அடுத்தது இன்டேக்ஸில் தண்ணி எடுத்துட்டேன், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதாவது இன்டேக்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் பைப் மெயின்னு சொல்லுவோம். அதாவது தண்ணி மெயின் பைப்பு. ஓகேவா? இன்டெக்ஸ்லேருந்து பைப் மெயின்னு சொல்கிறது. இதை வந்து எடுத்த உடனே தண்ணி இங்கேருந்து எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு ரிவர்லேருந்து ரிவர் இல்லைனா டேமு, அதுலேருந்து இன்டேக் மூலிமா தண்ணி எடுத்து பைப் மூலிமா அனுப்புகிறீங்க. அனுப்பினோன்னே டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு சப்ளை பண்ண முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஸோ இதில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு லோ ஏரியா இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறீங்க. அங்கேருந்து நாங்கள் ஹையர் ஏரியாக்கெலாம் அனுப்பணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பம்ப்ஸ். தண்ணி நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு பம்பு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு என்னென்னா சர்வீஸ் ரிசர்வயர். சர்வீஸ் ரிசர்வயர்னால் ஒன்றும் இல்லை, ஓவர் ஹெட் டேங்க் தான் இந்த மாதிரி டேர்மில் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரிசர்வயர் பம்ப்லேருந்து அனுப்புகிறோம். ஒரு ஏரியாவுக்கு நம்ம டெய்லி பம்பு போட்டு அடிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ஓவர் ஹெட் டேங்க்கில் சேமித்து வச்சுட்டு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சீரீஸ் ஆஃப் ஆர்டர் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நம்ம டிசைன் பீரியடு பண்ணுறோம் இல்லையா? டிசைன் பீரியடில் எதை பொறுத்தில் இருக்கும்? பேஸ்டு ஆன் ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு டேர்மாக சொல்கிறேன், அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பேன்ஷன். ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பேன்ஷன், அதாவது அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது ஒரு இடத்துல. டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எங்கேனா ஒரு காடு இருக்குது, காட்டில் இயற்கையை அழித்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அங்கே ஒரு கிராமம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுவீங்க. அந்த கட்டின ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? டிசைன் பீரியட் அதிகமாக வைக்கணுமா கம்மியாக வைக்கணுமா? அதுதான் என்னோடய கேள்வி. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அழிச்சு மறுபடியும் வந்து ஆல்டர்னேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா காடை அழிக்கிறதுங்கிறது ரூல்ஸில் இல்லை. ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட் இன் எக்ஸ்பேன்ஷன், மறுபடியும் நீங்கள் கட்டின ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கட்டுறதே வந்து டிசைன் பீரியட் அதிகமாக வச்சு தான் கட்டணும். டிபினா டிசைன் பீரியட் வந்து அதிகமாக தான் இருக்கணும். ஓகேவா? டிசைன் பீரியட் அதிகம்னா என்ன சொல்கிறது? ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி, இன்னும் ஒரு 40 வருஷம் அந்த மாதிரி கட்டணும். ஏன் 10 வருஷம் 5 வருஷங்களாம் கட்டிட்டு 5 வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் என்னென்னா காஸ்ட் இருக்குன்னா, காஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஆல்டர்னேட் பண்ண ஒரு 5 வருஷத்துக்கு இன்னும் 10 வருஷம் இப்போ 10 வருஷத்துக்கு எஸ்டிமேட் பண்ணி கட்டுறீங்க ஒரு ஸ்ட்ரக்சரை. ஆனால் 10 வருஷம் கட்டி கழிச்சு மறுபடியும் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கட்டுறப்ப உப்பான மாதிரியே மறுபடியும் செலவாகுது. ஸோ மறுபடியும் 10 வருஷத்துக்கு அதே செலவு பண்ண முடியுமா? ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப ஒரு 20 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமாக டபுள் மடங்கு ஆகிறத வந்து 1.5 மடங்கில் முடிச்சிடுறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டிசைன் பீரியட் வந்து காஸ்ட் அதிகமாச்சுன்னா நீங்கள் டிசைன் பீரியடையும் அதிகப்படுத்திக்கலாம். ஓகேவா? டிசைன் பீரியடை அதிகப்படுத்தணும் காஸ்ட் அதிகமாச்சுன்னா. இல்லைன்னா எப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா உங்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்குது, நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டு, அப்படி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இல்லைன்னா காஸ்ட் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, நிறைய பணம் வச்சு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் டிசைன் பின் நிறையவே வச்சு கட்டலாம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்ல வர பாயிண்ட்டு. ஸோ தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி, அதோட தாங்குகிற திறமை.
தாங்குற திறமை அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பீரியடும் அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்தது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன? ஒரு லோன் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா, ஆனால் அது கட்டுறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைன் பீரியடு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது லோன் வாங்குற மாதிரி தான். லோன் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுறீங்க. ஓகேவா? அது டிசைன் பீரியடு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் கட்டுவீங்க. காசு நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கை காசு போட்டு கட்டுறீங்கன்னா நீங்கள் நல்லா தரமாக கட்டிக்குவீங்க. லோன் போட்டு இருக்கிறதுல பட்ஜெட்டில் முடிக்கணும், எனக்கு வந்து 1 லேக்குள்ளே ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிசைன் பேச்சு 10 வருஷம் வந்தாலும் பரவாயில்லப்பா, இன்னும் ஒரு 5-6 வருஷம் வந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு இருந்தாலுமே நார்மலாக ஹாலோ பிளாக் போட்டு கட்டி விட்டுருவீங்க. அதே வந்து உங்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து நார்மல் ரூஃப் காங்கிரீட் ரூஃப் போட்டு வீடு கட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அதே இந்த ரிலேஷனையும் இதுலேயும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ 5வது என்ன? ரேட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத். ரேட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டிசைன் பீரியட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இந்த வருஷம் 1 லேக் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து வந்து 5 லேக்ஸ் to 10 லேக்ஸ் போகுதுன்னா நீங்கள் இப்போ வந்து நீங்கள் எதுக்கு கட்டுவீங்க? 1 லட்சத்துக்கு கட்டுவீங்களா, 5 லட்சத்துக்கு கட்டுவீங்களா? 5 லட்சம் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரக்சர் கட்டுவீங்களா, இல்லை 10 லட்சம் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரக்சர் கட்டுவீங்களா? ஸோ நம்ம ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல, எக்ஸ்பென்ஷியல் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் நம்ம டிசைன் பீரியட் கம்மியாக தான் கட்டுவோம். ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மறுபடியும் ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். டிசைன் பீரியட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்பென்ஷன், காஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இதை வச்சு நம்ம ஐஎஸ் கோடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேம்னு எடுத்துட்டிங்கன்னா டிசைன் பீரியடு மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா 50 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, இது டேம்னா குறைஞ்சபட்சம் 50 இயர்ஸ். அடுத்து இன்டேக்ஸ், அதுலேருந்து தண்ணி எடுக்கணும்ல, அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 30 வருஷம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பைப் மெயின், அந்த இன்டேக்கில் தண்ணி எடுத்ததை அனுப்புறது, அது குறைஞ்சபட்சம் 30 வருஷம் இருக்கணும். அடுத்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இது வந்து 15 வருஷம் இருக்கணும். பம்ப்ஸ், இது வந்து 15 வருஷம் இருக்கணும். சர்வீஸ் ரிசர்வாயர் 15 வருஷம் இருக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் 30 வருஷம் இருக்கணும். ஓகேவா? என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். டேம்னா குறைஞ்சபட்சம் 50 வருஷம் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் அடிக்கடி 10 வருஷத்துக்கு தான் நான் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நான் டேம் அடிச்சுட்டு வேறு கட்டுறேன்ப்பா, இன்னும் அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்பான்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி தண்ணி எடுக்கிறது இன்டெக்ஸ்லேயும் 30 வருஷம் மினிமம் டிசைன் பீரியடு இருக்கணும். இதை விட நீங்கள் 20ஓ 10ஓ கட்டினீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒத்து வராது. அதுதான் மெயினாக. பைப் மெயின் 30 வருஷம். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, பம்ப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தண்ணியை தானே பம்ப் பண்ணுறோம், ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஏரியாவுக்கு நம்ம எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால. ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பம்ப்ஸு. சர்வீஸ் ரெசர்வ்னா ஓவர் டேங்க் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் இருக்கணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்களேன். பைப் மெயின்னாலும் தண்ணி அனுப்புறது தான், இன்டேக்லேருந்து தண்ணி எடுத்து அனுப்புறது. இது வந்து நம்ம ஸ்டோரேஜில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு, ஊருக்கு தண்ணி அனுப்புறது. இது ரெண்டும் 30 வருஷம். இது ரெண்டையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு லாஜிக் வச்சு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக தண்ணி ப்யூரிஃபை பண்ணுறோம், அதை அனுப்புகிறோம், டேங்க்கில் ஏற்றுறோம், அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி பம்பில் அனுப்பி ஓவர் டேங்க், இந்த 3மே 15 வருஷம். இது ரெண்டு. அப்போ இந்த 50-30 வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் பேசிக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங். இது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஃப்யூச்சர் பாப்புலேஷன். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பாப்புலேஷன் வந்து எதை பொறுத்தெல்லாம் மாறும். பாப்புலேஷன் சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ். ஓகேவா? எதை பொறுத்தெல்லாம் சேஞ்ச் ஆகும் யோசிங்க. மக்கள் தொகை பெருகுதுன்னா என்ன?
பர்த் ரேட்டு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? பர்த் ரேட் அதிகமாச்சுன்னா பாப்புலேஷன் சேஞ்சு அதிகமாகும். அதே வந்து அதுக்கு ஆப்போசிட் டெத் ரேட்டு அதிகமாச்சுன்னா டெத் ரேட்டு வந்து அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்னாகும், பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த டவுன் ஏரோக்கா அதான் மீனிங்கு. பர்த்து வந்து அதிகமாச்சுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அதிகமாகும். டெத் ரேட் அதிகமாச்சுன்னா பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது மைக்ரேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அதனால பாப்புலேஷன் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். எப்படின்னா, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்து ஊரில் வந்து ஃபேக்ட்ரிஸ் நிறையா வருது, வேலைவாய்ப்பு நிறையா வருது, ஜவுளி கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடை நிறையா வருது. அதனால் வேலைவாய்ப்பு அதிகமாக பெருகுது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எம்என்சி கம்பெனிலாம் வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாச்சுன்னா உங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்காக இளைஞர்கள் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் எல்லாருமே வந்து மைக்ரேட் ஆவாங்க. அதனால் உங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் ஊரில் வந்து பாப்புலேஷன் குறையும். அப்போ வந்து நம்ம தேவைப்படுற தண்ணி குறையலாம். அந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்க வேண்டியதான். அதேமாதிரி பக்கத்து ஊரில் நிறையா டிமாண்ட் தேவைப்படும். ஸோ அதே மாதிரியே உங்கள் ஊரில் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னா பக்கத்து ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க. இதனால் மைக்ரேட் ஆகிறனாலையும் பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுக்கு ஒரு கிராஃப் இருக்குது. பாப்புலேஷன் growth graph, GROWTH. ஓகே, growth graph என்னன்னா ஈஸியாக இப்போ சொன்னதே தான். இங்கே டைம் எக்ஸ் ஆக்சிஸில் டைம் அதிகமாக இது வந்து பாப்புலேஷன் குவான்டிட்டி. ஓகேவா? ஒரு ஊரில் பாப்புலேஷன் வந்து 0ல் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா எஸ் கர்வ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நலிஞ்சு போன மாதிரி வரைஞ்சிட்டேன், சாரி. ஸோ எஸ் கர்வ் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, இப்போ இதை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு ஸ்டிக்கு வச்சுருந்தேனே. ஓகே, கிடச்சிருச்சு. இந்த லிமிட் வரைக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கும். இதுலேருந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு லைன் மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைம் பீரியடை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்னா, புதுசாக அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க, இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருமே வந்து மலைன்னு வருவாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஓகேவா? இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணிடுவாங்க, ஃப்ரெஷர்ஸாக எடுத்து தள்ளிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இவங்களை வந்து சேர்ந்தவங்களை பார்த்து மற்ற மக்கள் எல்லாம் வந்து சேருவாங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பாப்புலேஷன் வந்து சேர்றவங்களும் பாப்புலேஷன் க்ரோத்தும் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைமை பொறுத்து வர ஆட்களும் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத். அடுத்தது இது என்ன அப்படியே, ஆனால் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகுது, ஆனால் வந்து மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. இது நம்ம என்ன சொல்லுவோன்னா டிக்ரீசிங் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ரீசிங் க்ரோத். ஏன்னா அது நல்லா டெவலப் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுனால அந்த ஏரியாவில் வந்து பொல்யூஷன் அதிகமாகிரும். இல்லைன்னா அங்கே க்ளீனான வாட்ரு கிடைக்காம போகலாம், அங்கே தங்கறதுக்கான இடம் வசதி சரியாக இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்துடும். பொல்யூஷன் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரனால நம்ம நார்த் சைடு பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஃபாகாக நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துக்குலாம் போய் இப்போ மக்கள் வேலை செய்வாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு. ஆனால் வந்து மக்கள் போயிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் போகாமல் இருக்க மாட்டாங்க, மக்கள் போவாங்க. ஸோ அந்த இடத்த கம்பேர் பண்ணுறது தான் டிக்ரீசிங் க்ரோத் ரேட். டைம் நிறைய ஆகும், ஆனால் பாப்புலேஷன் கொஞ்சம் தான் வரும். இது டைம் கம்மியாக இருக்கும், ஆனால் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான். அப்போ
இந்த பீக் வருமா, இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வருது ஒரு பர்டிகுலர் டைமில். அப்போ இதுதான் வந்து சேச்சுரேட்டட் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டாப்பை மேக்ஸிமம் டைமில் மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சேச்சுரேட்டட் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஸோ இதை இங்கே எழுதுகிறேன். ஓகே, என்னன்னா இதை வந்து எஸ் ஷேப்டு கர்வ்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் க்ரோத் கிராஃபை இன்னொரு நேம் என்னன்னா எஸ் ஷேப் கர்வ், இல்லைன்னா லாஜிஸ்டிக் கர்வ். ஸோ இது 2 நேம் இருக்குது. ஸோ இது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே டெக்னிக்கலாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் தான். எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கில் இருக்கிறோம். பாப்புலேஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறோம், ஃப்யூச்சரோட பாப்புலேஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட், இதை ப்ரிடிக்ட் பண்ணுறத மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து அரித்மேட்டிக் increase method. Arithmetic increase method. Second, geometrical increase method. Third, incremental increase method. Fourth, decremental decrease method. Fifth, simple graphical method. Sixth, comparative graphical method. Seventh, master plan method. நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 மெத்தட் இருக்குது பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்க்கு. ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் சிவிலில் அரித்மேட்டிக், ஜியாமெட்ரிக், இன்க்ரிமெண்டல், இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதுதான். ஸோ இன்றைக்கி இதே பார்த்துருவோமா? அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு அசம்ஷன் இருக்கும். அது எங்கே சூட்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற சூட் ஆகும் அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்குது. இதுக்கு வந்து அசம்ஷன் என்னென்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட் இஸ் கான்ஸ்டன்ட். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னங்க? இப்போ நீங்கள் 2010 இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி 2000ன்னு ஒரு வருஷம் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி 1980ன்னு ஒரு வருஷம் இருந்திருக்கும். அப்புறம் அதுக்கும் முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி 1970ன்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ இப்போ 2010 இருக்கிறீங்க. 2020க்கான பாப்புலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2000க்கான வேல்யூ நம்மக்கிட்ட இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ இருக்கா? அதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி வேல்யூ இருக்கா? ஸோ இப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா வச்சு நாம் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். தட் இஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பெர் டிகேட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் அசம்ஷன். அதாவது சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆஃப் டைம் இஸ் கான்ஸ்டன்ட். எத்தனை 10 வருஷம் ஆனாலும் சரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஃபார்முலா என்னென்னா Pn = P0
ப்ளஸ் n டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பார். ஸோ இது என்னன்னா Pnனா forecasted population after n decades. ஓகேவா, எத்தனை வருஷம் கழிச்சு பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கிறது Pn. இதுதான் கண்டுபிடிப்போம் இந்த கொஸ்டின்லையுமே. ஸோ என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டிகேட்ஸ். ஓகேவா, P0 என்னென்னா இனிஷியல் பாப்புலேஷன், இல்லைன்னா லாஸ்ட் நோன் பாப்புலேஷன். ஓகே, இப்படி சொல்லலாம். இதில் இன்னொன்று இருக்குது எக்ஸ்பார். எக்ஸ்பார்னா ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பெர் டிகேட். ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பெர் டிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். P1 ஒரு வருஷம் கழிச்சு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இனிஷியலாக ஒன்று இருக்குமா, போன வருஷம் ஒரு டேட்டா இருக்குமா, ப்ளஸ் 1 டைம்ஸ் ஆஃப் ஒரு வருஷம் தானே கேப்பு எக்ஸ் பார். இதே வந்து P2 கேட்குறாங்க. P2னா இதுக்கு முந்தின வருஷம் என்னது P1. 1 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பார். ஏன்னா இதுக்கு வந்து எத்தனை டிஃப்ரென்ஸு, ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. அதே வந்து P3 கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். P2 ப்ளஸ் 1 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்னு வருமா. ஓகே, இதே வந்து இன்னொரு விதமாக எழுதலாம். எப்படின்னா இந்த P1க்கு பதிலாக இந்த P1 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது P0 ப்ளஸ் 1 எக்ஸ் பாரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P1க்கு பதிலாக என்ன வரும், இந்த ஃபார்முலா இங்கே எழுதுறப்பாங்க. P2 இஸ் ஈக்குவல் டு P1க்கு பதிலாக P0 ப்ளஸ் 1 எக்ஸ் பார்னு எழுதுறீங்க. P0 ப்ளஸ் 1 எக்ஸ் பார் ப்ளஸ் இங்கே ஒரு 1 எக்ஸ் பார் இருக்குது. ஸோ P0 ப்ளஸ் 2 எக்ஸ் பார்னு வரும். புரியுதா? அப்போ P2னா இது ஜீரோங்கிறது இனிஷியலாக என்ன லாஸ்ட் நோன் பாப்புலேஷன். இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, ரெண்டு டிக்கெட்டுக்கு அப்புறம். அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, 0க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 2. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்னு போட்டுக்கிறோம். இதே வந்து இந்த P3 ஃபார்முலா இங்கே எழுதுகிற பாருங்க. P3 இஸ் ஈக்குவல் டு P2க்கு பதிலாக P1 எக்ஸ் பார்னு எழுதலாம். இல்லைன்னா எப்படி எழுதலாம், P2க்கு பதிலாக P0 ப்ளஸ் 2 எக்ஸ் பார்னு எழுதலாமா. ஸோ P0 ப்ளஸ் 2 எக்ஸ் பார் ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் பார் இருக்குது 1 எக்ஸ் பார். ஸோ இது என்ன வரும், P0 ப்ளஸ் 3 எக்ஸ் பார்னு வரும் P3. அப்போ இனிஷியல் பாப்புலேஷனுக்கும் இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிற இயருக்கான பாப்புலேஷனுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ பார்த்தா 3 டிகேட்ஸ், 0க்கும் 3. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் ஆவரேஜ் பாப்புலேஷன். இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து எங்கே சூட்டபிள் ஆகும், சூட்டபிலிட்டி ஓல்டு சிட்டிஸ், இல்லைன்னா டெவலப்டு அண்டு லார்ஜ் சிட்டிஸ். ஓல்டு சிட்டிஸ் இல்லைனா டெவலப்டு லார்ஜ் சிட்டிஸ், இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். டெவலப் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஓல்டு சிட்டியாக கூட இருக்கலாம், இல்லைனாலும் இல்லாமலும் புதுசாக இப்போ டெவலப் ஆகிருக்கலாம், இல்லை லார்ஜ் சிட்டிஸ். இந்த இது வந்து நான் அந்த ப்ராப்ளம் ஒன்று போடுவோம், ஒரு 2-3 மெத்தடுக்கான ப்ராப்ளம் போடுவோம். அதில் வர ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணால் இது ஏன் ஓல்டு சிட்டிக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரியும். எதுவுமே டைரெக்டாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, எல்லாமே ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் ஒன்று போடுவோம். எக்ஸாம்பிள், find that the population after 1 to 3 decades for the following data by arithmetic increase method. ஓகேவா? இப்போ டேட்டாஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சரி ஓகே ரஃபாக போடுவோம். ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இயர் கொடுத்துட்டாங்க. என்னென்ன இயர்னா 1980, 1990. நெக்ஸ்ட் என்னென்னா 2000, 2010, 2020, 2020 வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா. இயர் கொடுத்துட்டாங்க. இயரில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. 1980 25,000 பேர் இருக்கிறாங்க. 1990 ஒரு 28,000 பேர் இருக்கிறாங்க. 2000 28,000. ஸோ அடுத்தது வந்து 34,000. 2010 வந்து ஒரு 42,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து 2020 ஒரு 47,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த 2 டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதனா 1 and 2 and 3 டிகேட்ஸ் ஆஃப்டர். ஓகேவா. ஆஃப்டர் அது மெயினாக பார்த்துக்கோங்க. இப்போ 2020 தெரியும். அவங்க கேட்குறது என்னது? பாப்புலேஷன் 2030 என்ன, பாப்புலேஷன் 2040 என்ன, பாப்புலேஷன் 2050 என்ன, இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த டேட்டாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன மெயினாக? Pn is equal to P0 plus N(x bar). ஓகே. இப்போ இதில் நம்ம P0ங்கிறது லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் இல்லை இனிஷியல் பாப்புலேஷன், இது நமக்கு தெரியும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த எண்ணுக்கும் இந்த இனிஷியலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் வந்து என். எக்ஸ் பார்னா என்ன சொன்னேன்? ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட்னு சொன்னால். ஸோ ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட்னா ஒவ்வொரு டிகேடுக்கும் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதோட ஆவரேஜ்னு தான் அர்த்தம். ஸோ இங்கே என்ன வரும்? எக்ஸ் பாருக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா. எக்ஸ் பாருக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக எக்ஸ் பார்னு எழுத முடியாது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட்னு வேணால் எழுதலாம். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட்னு எழுதுகிறோம். ஸோ 1980க்கும் 1990க்கும் எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 25,000 28,000 வந்திருக்கு. அப்போ 3,000. இது ரெண்டுக்கும் நடுவில் 3,000. இதே மாதிரி 28 34 பார்த்தீங்கன்னா 6,000, அப்புறம் 8,000, அடுத்தது வந்து 5,000. ஸோ எக்ஸ்பார்னு என்ன சொல்லணும்? இந்த 4 கூட்டி 4 வைக்கணுங்க. 3,000 + 6,000 + 8,000 + 5,000 டிவைடட் பை 4 பார்த்தீங்கன்னா வந்துடும் 5,500. ஒரு பர் டிகேடுக்கு வந்து ஆவரேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 3,000 6,000 வருது. இதில் வந்து 3,000 டிஃப்ரெண்ட் ஆகுது. 6,000 8,000 வருது. 2,000 பேர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்புறம் வந்து 8,000 5,000னா 3,000 பேர் குறைஞ்சிருக்காங்க. ஆனாலும் வந்து அதை நம்ம நெகட்டிவில் சொல்லலாம். -3,000ன்னு சொல்லலாமா? அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது வந்து 3,000 பேர் வந்து -3,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து 2,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து 3,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம வேர்டிங்கில் சொல்கிறப்ப இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதாவது இதில் வந்து பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குது. ஆனால் வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா -3,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பார்த்தாலும் நம்ம டிகிரீஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. இப்போ எக்ஸ்பார் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Pn கண்டுபிடிக்கணும்னா பாப்புலேஷன் அடுத்து 2030 வேணும் நமக்கு. 2030னா P0 இனிஷியல் பாப்புலேஷன்னா லாஸ்ட் நோன் பாப்புலேஷன். நமக்கு 2020 இருக்கா? 2020 தான் லாஸ்ட்டாக நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ. அதோட வேல்யூ என்ன? பாப்புலேஷன் 47,000, 47,000 ப்ளஸ் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? அதாவது பி எவ்வளோ? 2020 வேல்யூ தான் 47,000. 2020க்கு 2030க்குள்ள டிஃப்ரெண்ட் 10 டிகேட்ஸ். அப்போ 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்னால் 1 டிகேட்னு சொல்லுவோம். அப்போ 1 × எக்ஸ்பார் எவ்வளோ? 5,500. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் என்ன வரும்? 52,500ன்னு வரும். இப்போ பாப்புலேஷன் 2030 கண்டுபிடிச்சிட்டோம். இதையே அடுத்தது என்ன பண்ணலான்னா பாப்புலேஷன் 2040 வேணுமா? 2040க்கு என்ன பண்ணலாம்? P0 + N(x bar)ல் P0ங்கிறது லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் 2020 எடுத்துக்கலாம். நீங்கள் 2030 எடுத்துக்கலாம். எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2020 வச்சே சால்வ் பண்ண பாருங்க. 2020க்கு வந்து எவ்வளோ? 47,000 ப்ளஸ் இது 2020, இது 2040. அப்போ இடையில வந்து 2 டிகேட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ 2 × x bar 5,500. இல்லைன்னா இதை வந்து இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். என்னென்னா 2030க்கான வேல்யூ போடலாம். 2030 எவ்வளோ? 52,500 ப்ளஸ் நம்பர் ஆஃப் டிகேட்ஸ் 1. ஏன்னா இது வந்து 2030க்கான வேல்யூ, இது வந்து 2020க்கான வேல்யூ. ஓகேவா. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்பில் எது இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. என்ன கிராஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஏஐயில் கேட்பாங்களா? ஸ்டெப்ஸு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மார்க்கில் கூட ஈஸியாக அடிச்சிடலாம்.
ஓகேவா? அதுக்காக தான் 1 × x பாருங்க வந்து 5500. ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ரெண்டோட வேல்யூமே வந்து சேமாக தான் இருக்கும். என்ன வரும்னா 58,000. இதுவும் 58,000 தான் வரும். அது பாப்புலேஷன் 2050 அதே மாதிரி தான் 47,000 ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 5,500 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 63,500. ஓகேவா? பாப்புலேஷன் 2050. ஓகே, இதுதான் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை முடிச்சிட்டோம். அடுத்தது ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் இதுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், ஒரு சூட்டபிலிட்டி இருக்குமா? ஓகே, அசம்ஷன் percentage increase per decade. Percentage increase per decade is constant. Percentage increase per decade என்ன? ஒரு 10 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் வரும். ப்ராப்ளம் போடுவோம். ப்ராப்ளம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்புனா தான் சோறு, அதுதான் வாழ்க்கை, எல்லாமே அதுதான். ஸோ இது நான் ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடில் என்ன சொல்கிறேன்? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு சொல்கிறேன். ஈஸி தான். ஆப்டிவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்போம்ல, அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் இல்லை. Pn = P0 × 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா தான் ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப Pn என்னன்னு தெரியும்? பாப்புலேஷன் ஃபார் n டிகேட். P0னா இனிஷியல் பாப்புலேஷன், நான் லாஸ்ட் நோன் பாப்புலேஷன். ஆறுங்கிறது என்ன? ஆறுங்கிறது அதில் எக்ஸ்பர்ட்னு பார்த்த மாதிரி இதில் ஆறுனா என்ன? ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பெர் டிகேடுங்கிறது மீனிங்கு. இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்? சூட்டபிலிட்டி எங்கன்னா யங் அண்டு டெவலப்பிங் சிட்டிஸ். ஓகேவா? இது யங் அண்ட் டெவலப்பிங் சிட்டின்னு ஏன் சொல்கிறோம்? இதுக்கும் ரிசல்ட் வேணும். 2 மெத்தடு 3 மெத்தடு பார்த்து கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். டைரெக்டாக புரியணும்னா எனக்கு சொல்ல தெரியலை. ஓகேவா? இதே போன ப்ரீவியஸ் ப்ராப்ளமே எடுத்துக்குவோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம், கேன் ஐ டேக் த ப்ராப்ளம்? ஓகே, இங்கே இருக்க உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நம்புகிறேன். கொஞ்சம் இட பிரச்சனை. ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான். சரி, நம்ம தனியாக எழுதிக்கலாம், வேண்டாம். இயர் 1980, 1990, 2000, 2010 and 2020. ஓகே, இப்போ எப்படின்னா பாப்புலேஷன் 25,000, நெக்ஸ்ட்டு 28,000, 34,000, 42,000, 47,000 பாப்புலேஷனா. இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பார்த்தோமே இடையில, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 3,000. அடுத்தது என்ன பார்த்தா 6,000. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 8,000. அடுத்தது பார்த்தோம்னா 5,000. ஓகே 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 பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பார்த்தோம். 6 தானே கண்டுபிடிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடில் வந்து அதுமாதிரி 2030, 2040, 2050 இதில் இருக்கிற பாப்புலேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணுவோம்? நார்மலாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னால் ஆப்டிவில் படிச்சிருவோம்ல, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. அது பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னால் என்ன பண்ணுவோம்? இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிவைட் பை இனிஷியல்
இப்படின்னு பிரித்து தான் போட்டுப்போம். ஆனால் என்ன சைன் மாறி வந்தாலுமே வந்து அது இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு மட்டும்தான் முடிவு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஃபைனல் மைனஸ், அதாவது 90க்கும் இதுக்குள்ள ஃபஸ்ட்டு டிக்கெட்டுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல். 28,000 25,000 போச்சுன்னா 3000. ஸோ 3000 டிவைடட் பை 25,000 இன்ட்டு 100. இதே மாதிரி இதுக்கும் 6000. இதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷம் என்னது 28,000 இன்ட்டு 100. அப்புறம் இதுக்கு வந்து 42,000 மைனஸ் 34,000 டிவைட் பை 34,000. மேலே வந்து 8,000 வரும், டிவைட் பை 34,000 வரும் இன்ட்டு 100. இதில் வந்து எப்படி 47,000 மைனஸ் 42,000 டிவைட் பை 42,000. இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ 5,000 டிவைட் பை 42,000 இன்ட்டு 100. எப்படி போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? ஃபஸ்ட்டுக்கு 12% வரும், அடுத்தது 21.4% வரும், அடுத்தது 23.5% வரும், 11.9%. ஸோ ஆறுனா அதே மாதிரி தான், சாரி ஆறு பாருன்னு போட்டேன். ஆறுனா இந்த 4 4 வகுத்தணும். 4 4 வகுத்திங்கன்னா வர ஆன்சர் என்னென்னா 17.2%. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கண்டுபிடிப்போம். பாப்புலேஷன் 2030க்கு என்ன ஃபார்முலா, என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா? விசிபிள் ஆகுதா? லைட்டாக ஓகே, விசிபிள் ஆகுது. ஸோ இதுதான் ஃபார்முலா. P0னா PN = P0. P0னா லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் 2020க்கு எவ்வளோ? 47,000 இன்ட்டு 1 ப்ளஸ் R/100. ஆறுங்கிறது நாம் கண்டுபிடிச்சிக்கோம் 17.2 டிவைட் பை 100 ஹோல் பவர். எத்தனை இயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? என் ஒரு வருஷம் தான். 1 டிகேட். 1 டிகேட்னா நம்ம 1ன்னு போடுவோம், அதே 2 டிகேட்னா 2ன்னு போடுவோம். இது வந்து ஒரு வேல்யூ வருமா? அதே மாதிரி பாப்புலேஷன் 2040 = 47,000 ப்ராக்கெட் 1 + 17.2 டிவைடட் பை 100 ஹோல் பவர். இது வந்து 2020, இது 2040. அப்போ இதுக்குள்ள 2 டிகேட் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் 2050 47,000 1 + 17.2 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3. ஏன்னா 2020க்கும் 50க்குள்ள டிகேட்ஸ் வந்து 3 டிகேட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ வரும்? 55,084% வரும், அதான் வரணும். அடுத்தது 64,559. அடுத்தது வந்து அப்ராக்சிமேட்டாக 75,663. 662.5 வரும். 2.5 மனுஷன் நான் பிரித்து தான் கொடுப்பேன். மனுஷன் அரைப்பாதியே பிரித்து தான் கொடுப்பேன்னா முடியாது, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ 75,663. ஸோ இப்போ 2 மெத்தடு பார்த்தோமா? 2 மெத்தடு பார்த்ததை வச்சு நாம் என்ன சொல்லலாம்? அந்த 2 மெத்தடு கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடா உங்களுக்கு ஷோன் பண்ணுற பாருங்கள். இது வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸில் வந்து கண்டுபிடிச்ச பாப்புலேஷன் 2050. அரித்மெட்டிக் இன்க்ரீஸில் கண்டுபிடிச்ச பாப்புலேஷன் 2050 63,500. ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸை வச்சு 2050க்கு கண்டுபிடிச்ச பாப்புலேஷன் எவ்வளோனா 75,663. ஸோ இது 75,000, இது வந்து 63,000. அப்போ எது அதிகமாக இருக்குது? பாப்புலேஷன் 2050யில் ரெண்டுமே பாப்புலேஷன் தான், 2050க்கான ஒரு எஸ்டிமேஷன் தான். அதுவும் ஃப்யூச்சரை வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து கிரேட்டர் தேன் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ இது தான் நம்ம கன்க்ளூஷனில் கொண்டு வரோம். அப்போ என்னென்னா ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து நம்ம எதுக்கு சொன்னோம்? யங் அண்ட் டெவலப்பிங்க்கு சொன்னோம் இல்லையா? மேலேயே ஸ்டேட்மெண்ட் சூட்டபிலிட்டி சொன்னேன். ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட்னால் அது வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கே மக்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் ஜாபுக்காக நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இதோட பாப்புலேஷன் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து யங் அண்ட் டெவலப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து நம்ம எதுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஓல்டு ஒன்றா இருக்கும், டெவலப்டு சிட்டிஸாக இருக்கணும், லார்ஜ் சிட்டிஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து மெதுவாக தான் நடக்கும். ஸோ அதனால தான் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ்க்கு வந்து வேல்யூஸ் கம்மியாக வருது. ஸோ இதை வந்து நம்ம ஓல்டு சிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ புரிஞ்சுதா ஏன் அந்த சூட்டபிலிட்டி அங்கே சொன்னேன்னு? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் வந்து சூட்டபிலிட்டி கண்டுபிடிப்போம். இன்றைய கிளாஸ் இதோடு நிறுத்தப்படுகிறது. ஸோ மக்களே,
பாருங்கள். வாட்டர் சப்ளையில் இதுதான் பேசிக்கான ட்ரீட்மெண்ட், பேசிக் கான்செப்ட் வந்துட்டுருக்குறோம். வாட்டர் சப்ளையில் நம்ம இப்போ எதில் இருக்கோன்னா குவான்டிட்டி எஸ்டிமேஷனில் தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அதில் தான் போயிட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டுருக்குறோம். ஓகே, ஸோ பாருங்கள். நன்றி மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு முயற்சி தான். நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப கண்டிப்பாக கான்செப்டுவலாக தான் நம்ம கிளாஸ் போகும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் டேட்டாஸ் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஏன்னா ரூமில் தான் இருக்கிறேன். ஸோ இப்போ நிறைய நாய்ஸ் வரதான் செய்யும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது தான். ரோட்டில் வண்டி போச்சுன்னா காய்கறி விற்கிற சவுண்டு கூட கேட்கும், ஏன்னா எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.